Greetings for the day traders. This is Anant and welcome back to the channel Learn from my losses and thank you so much for subscribing. எனக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், டாப் ஃபுட்ஸ் யூ ஷுட் ஈட் டு இம்ப்ரூவ் யுவர் ட்ரேடிங் கரியர் அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோ இருக்கும். இதுனா புதுசாக ட்ரேடிங் கரியர்ன்றீங்க, ஃபுட்டுன்றீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு நினைக்கலாம். நான் வந்துட்டு ஃபுட்டை வந்துட்டு ரொம்ப ஒரு மெடிசன் மாதிரி நான் பார்ப்பேன். ஸோ அதனால நான் வந்து கொஞ்ச நாளாக வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால தான் வீடியோஸும் நிறைய போட முடியல. ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, நான் ஒரு புக் படிச்சிருந்தேன். ஸோ அந்த புக்கை பற்றி நான் வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த புக்கில் வந்துட்டு என்ன போட்டிருந்தா, யூ ஆர் வாட் யூ ஈட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கில் போட்டிருக்கும். ஸோ சிம்பிளாக என்னதுன்னா, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த புக்கில் போட்டிருந்தது. ஸோ இதை வந்துட்டு நான் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துட்டு நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, எவ்ரிடே மார்னிங் ரொட்டீன் வந்துட்டு நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எழுந்த உடனே வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸ்டாக்ஸ் என்னென்ன இது நம்ம வந்துட்டு இது பண்ண போகிறோம், இன்றைக்கி வந்து என்ன பிளான் இருக்குது அப்படின்றத நான் நோட் பண்ண ஆரம்பிப்பேன். தென் அதை நான் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய டெய்லி அந்த மார்னிங் ரொட்டீனை வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். அதில் பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த பிரேக்ஃபாஸ்ட் என்னென்ன சாப்பிட்டதுனால என்னென்னா எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிது. ஒரு சில இது வந்து என்னால் ரொம்ப கிளியராக என்னால் அப்சர்வ் பண்ணி பார்க்க முடிஞ்சுது. ஸோ அந்த விஷயத்தை பற்றி நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு புதுசாக இருக்கும். இது வந்துட்டு நிறைய பேரால் ஒத்துக்க முடியாது. பட் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், அதை நீங்கள் ட்ரை பண்ணியும் பாருங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாக வந்துட்டு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டு லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஒன் மோர் திங், வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒரு ட்ரேடர் ஃபேமிலியாக நம்ம வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறோம். ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் லெவல் வந்துட்டு 200+ போயிட்டுருக்கு. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இந்த மாதிரி எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் புதுசாக டிஃப்ரெண்ட்டாக நான் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் நான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷுவராக சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு வந்துட்டு எப்படி ட்ரேடிங்கை வந்துட்டு உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நிறைய பிகினர்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் டவுட் இருக்கும். நான் சிம்பிளாக உங்களுக்கு இதில் சொல்லிடுறேன். காஃபி குடித்தா உங்களுக்கு அந்த ஃபோக்கஸ் கிடைக்குது. டீ குடிச்சிங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜியாக இருக்கும். ஸோ டீக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்குன்ட்டு ஒரு காம்போனன்ட்ஸ் இருக்குது, ஃபுட் காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டீ, காஃபீஸ் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குது. அந்த கெமிக்கல் காம்பவுண்ட் தான் வந்துட்டு நம்மளுக்கு அந்த எனர்ஜியும் அந்த ஃபோக்கஸும் தருது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபுட்ஸ் சாப்பிடும்போது உங்களுடைய பிரெயினோடைய ஃபங்க்ஷன் வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்கிறது, என்ஹான்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குன்னு வந்துட்டு நீங்கள் அந்த லூசியில் வர மாதிரி வந்துட்டு அப்படியே எல்லாமே பார்க்க முடியும் அப்படின்னு கிடையாது. ஓரளவுக்கு நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க, கொஞ்சம் காம் அண்ட் ப்ரிப்பேர்டாக இருப்பீங்க. எல்லாத்துக்குமே அந்த ஆன்சைட்டிஸ் இருக்காது சொல்லப்போனால். ஸோ அந்த மாதிரி ஃபுட்ஸை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். வித் ஆம்லேட் வித் ஒயிட் பிரெட், ஆப்பிள், ஆமண்ட் வித் மில்க். இதர் உங்களுக்கு ஆமண்ட் கிடைக்கலன்னா நீங்கள் ஆமண்ட் மில்கே வாங்கிக்கலாம். பனானா மில்க் வித் ஆமண்ட், இல்லைனா பனானா அண்ட் ஆமண்ட் மில்க். ஓட்ஸ், ஆமண்ட், ட்ரை கிரேப்ஸ். இதில் வந்து நீங்கள் மில்க்கை வந்துட்டு ஊற்றிட்டு நீங்கள் ஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் சாப்பிடலாம். ஸோ இந்த ஃபுட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதில் எதை பேஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்றத சொல்லிடுறேன். இங்கே சொல்லியிருக்க எல்லா ஃபுட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைபர் கண்டென்ட் இருக்கும் அண்ட் ஹை இன் ப்ரோட்டீன் அண்ட் பார்த்தீங்கன்னா கஃபைன் வந்துட்டு எல்லாமே ஆடப்பில் இருக்குது. மார்னிங் டைமில் உங்களோட ஸ்டொமக் லைட்டாக இருக்கும் போதும் ஸோ ஃபோக்கஸ்டாக நீங்கள் இருப்பீங்க. இன்னொரு சின்ன எக்ஸாம்பிளும் சொல்லிடுறேன். இன்கேஸ் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுற ஆளாக இருந்தால் உங்களுக்கு இது தெரியும். ஸோ பிஃபோர் மெடிடேஷன் பார்த்தீங்கன்னா இதர் நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் இருப்பீங்க, இல்லைனா வந்து லைட்டில் இருப்பீங்க. ஸோ தட் உங்களுடைய மைண்ட், உங்களோட பாடி வந்துட்டு ஃபோக்கஸ்ட் அண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரேடிங் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸில் நீங்கள் எப்போ வந்துட்டு ரொம்ப பதட்டப்படுறீங்க, எப்போ ரொம்ப வேகமாக முடிவு எடுக்கிறீங்களோ அப்போது லாஸஸ் நடக்க நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் இந்த ஃபுட்ஸ் எல்லாம் நான் வந்துட்டு உங்களை பிரேக்ஃபாஸ்ட் டைமில் சாப்பிட சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஃபுட்ஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அண்ட் ட்ரை பண்ணி ரிசல்ட்ஸ் வந்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வேணும்னா லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களை நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். சேஃப் ட்ரேட்.